கல்வாரி ரத்தம் சிந்துவதற்கு யாருடைய பாவம் காரணம்? என்னுடைய பாவம். அதே போல அவர் எல்லா ஜனங்களுக்காகவும் தான் இந்த உலகத்துல என்ன செஞ்சார்? மரித்தார். அதனாலே தான் அவருடைய இரத்தத்தினாலே எல்லா ஜனங்களும் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் அவர் எல்லா பாடுகளையும் பொறுமையாக சகித்து கொண்டார். அந்த பாடுகள் வழியாக கடந்து வரும் பொழுது கூட அவர் ஒரு வார்த்தையும் கூட சொல்லாதபடிக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தார், அர்ப்பணித்தார். அதை நாம் இன்றைக்கு தியானிக்கிறோமா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாடுகள் வரும் பொழுது ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த பாடுகளை அனுபவித்தார் என்று சொல்லி அநேக நேரம் வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். பொறுமையா இருக்க நம்மகிட்ட பலன் இல்லை. ஆனால் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழும் பொழுது அந்த பாடுகள் வழியாக நாம் கடந்து சென்றால் மாத்திரம்தான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும்.